இது டாகேஸோட இடம் இல்ல, வின்ஸ்டனுக்கு சொந்தமானதுன்னு காட்டுங்க. எனக்கு புரியுது பஸ், நான் பாத்துக்கிறேன். எவனாவது உங்களுக்கு நடுவில் வந்தானா அவனை போட்டு புழங்கடா. நான் வெக்கேஷன்ல இருந்தேன். ஜாக்கி தான் சொன்னா இந்த மாதிரி நீ ஆள் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஓ, ஜாக்கி தான் இதை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரா? அது இல்ல மச்சான், அப்படி இல்லை. அது என்னன்னா, மார்க்கெட்ல 10 டாகேஸோட ஆளுங்களை அடிச்சேன் அவன் தனியா ஒத்தையா. உங்களுக்கு இந்த மாதிரியான கேமிங் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஏய் மாமே, நம்ம வந்துட்டோம்டா. நம்ம வின்ஸ்டனோட அம்மா தான் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. இல்லை யார்ல நீ எங்களை போயிருக்க? என்ன மச்சான், என்னடா நான் தான் சொன்னேடா, இவன் வேடா. நான் உன்னாண்ட சொன்னேடா, மறந்துட்டியா நீ? சரி, அருவு கட்டவன என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? சாக்கிய வெளியாளுக்கெல்லாம் நம்ம உள்ள எடுக்கக்கூடாதுல. ஏ மாமா, அவன் வெளியா இல்லடா, அவன் என் கூட பச்சை வேண்டாவன், நம்மள மாத்தேன்டாவன். அந்த காலத்துல எல்லாம் இங்க ஒன்னா சுத்தி நின்றவங்க தான் நம்ம. எல்லாருக்கும் தெரியும் அவனை நல்லா. ஓல்டு ப்ராஸ்பரிட்டியா? அப்ப எனக்கு ஏன்டா ஒன்றும் ஞாபகம் இல்லை. நான் வெக்கேஷன்ல இருந்தேன். ஜாக்கி தான் சொன்னா இந்த மாதிரி நீ ஆள் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஓ, ஜாக்கி தான் இதை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரா? அது இல்ல மச்சான், அப்படி இல்லை. அது என்னன்னா, மார்க்கெட்ல 10 டாகேஸோட ஆளுங்களை அடிச்சேன் அவன் தனியா ஒத்தையா. அதான் சரி இங்க கூட்டு வரலான்னு. நீ ஏன் அவனுங்களை அடிச்ச? அவனுங்க என்ன அடிக்க வந்தானுங்க. அதான் உனக்கு என்னோட உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்னடா வாய முல்ல? ஏல வின்சனு, எனக்கு இவனை பிடிக்கல பார்த்துக்க. இவன் ஒன்றும் நமக்கு வேண்டாம். ஏய் ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒன்று. உனக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கான்னு நினைக்கிறேன்ல? ஆமாம், அவள் பேர் மீமி. மீமி ஷென் அவ பேர். ஆமாம், ஞாபகம் இருக்கு. அந்த டாகேஸ் கூட சுற்றிட்டு இருந்தால. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா சூப்பராக தான் இருப்பா. ஆமாம், இப்போ இருக்கா அவ? இப்போ அவள் இறந்துட்டா. ஓ அப்படியா? சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் 10 பேர் அடிச்சல, கொஞ்சம் கூட பயம் இல்லாதவன் போலே. ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க. இருக்கட்டும். ஏய் இங்கே பாரு, மார்க்கெட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நீ சொன்னல, வேயை கூட்டிட்டு போ, என்னன்னு பார்த்துட்டு வா. இல்லை, நீ தான் பயங்கரமான ஆளாச்சே, பார்த்துருவோமா உன்னால் என்ன முடியும்னு. இல்லை, உனக்கு செமிச்சு விட்றேன். நம்ம யாருன்னு உனக்கு காமிக்கல. ரைட்டு, அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வாங்க. ஓகே, ஒரு அதிரடியான ஆக்ஷனில் இறங்குவோம். அதாவது இப்போ ஃபுல்லாக ஃபைட் சீன் தான். அந்த ரெட் கலர் காட்டுது பாருங்க, அந்த டைம் உனக்கு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா கவுண்டர் அட்டாக் கொடுப்பாப்புல. அதான் இந்த மாதிரி போடு. ஏன்னா இவனுக்கிட்ட வெறித்தனமான சண்டை போட வேண்டாம், கவுண்டர் அட்டாக் பண்ணி அப்படியே ஓட்டலான்னு பார்த்தேன். அதுதான், ஆனால் அடித்து தள்ளுவோம். அமுத்துறதுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருங்க, கரெக்டாக வந்து அடிச்சிருவாங்க. அதான் ஜம்பருங்க புடியவனு. எங்கடா இருங்கடா, ஒருத்தனை அடிக்குவாங்கடா. என்னடா லைன் பாரு பின்னாடி வந்து அடிக்கிறான் பாரு. போடு தரையா பாரு, எவ்வளோ வெறி அவன் உள்ள புதுசாக வந்திருக்கான் அப்படின்னோடனே அவன் எப்படி அடிக்கிறான் பாருங்க. வந்து சாவுடா, ஓடிப்போ. டேய், என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? உங்களை என்னடா நான் பண்ண சொன்னேன்? மாப்பிள்ளை, நாங்கள் போய்க்கிருக்கோம். மாப்பிள்ளை என்ற முளைச்சிட்டுக்கிறீங்க, வாங்கடா. இப்போதான்டா காலகட்ட போது பார்த்துக்க. அடே வின்ஸ்டனு என்ற பழைய ஸ்நேகிதா, சௌக்கியமாக இருக்கிறியா? உன்னோட குடும்பம்லாம் எப்படி இருக்குது? டாகேஸ், உனக்கு என்னடா வேணும்? வின்ஸ்டனு ஒரு நிமிஷம் நம்ம இடத்துக்கு சண்டை போட்டுருக்கோம். நைட் மார்க்கெட்டை நம்ம பகிர்ந்துக்கலாம். சின்ன பசங்க மாதிரி இதுக்கு சண்டை போட்டிருக்கோம். சொல்லு, நம்ம 2 பேருமே சன்னானியில் தான் இருக்கிறோம். அழகாக ஷேர் பண்ணிட்டு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன குழந்தைங்களா? வளர்ந்த ஆம்பளை பசங்க தானே, சும்மா குழந்தை உள்ள மாதிரி சண்டை போட்டு. ஏய், இவன் யாரும் புதுசாக இருக்கிறான்? இவன் தான் வேய். உனக்கு மிமி ஞாபகம் இருக்கல்ல, முன்னாடி சுற்றிட்டு இருந்திய அந்த பொண்ணு? மீமியா? ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறக்கக்கூடிய சம்பவமா? அது ஒரு காலம்டா. சரி, அதுக்கு என்ன இப்போ? வே அவரோட பிரதர்ரா.
அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் தான் உன்னை குத்துனேன். இப்போ ஞாபகம் வருது என்ன? அட என்ற வேய் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் மறந்துடு, என்னை மன்னிச்சிடுறா, உண்மையாவே என்னை மன்னிச்சிடுறா. உன் தங்கச்சி அப்படி இருப்பா தெரியுமா? நைட் மார்க்கெட் என்னோடதுடா, புரியுதா? உனக்கு கொடுத்துருக்கிற இடம் வேற, இதுக்குள்ள நீ வராத, அதனால நீ இங்கிருந்து வெளியே போகணும், புரியுதா? டேய் பாரு, உன்னோட தங்கச்சி ஃப்ரீயா இருக்கும் எனக்கு கூட சொல்லுன, நான் எப்பவுமே ரெடியாக தான் இருக்கிறேன் நான். வரட்டா? அவன் இன்னும் மாறவே இல்லை பார்த்தியா? அது என்னமோ கரெக்டு தான்டா. என்னோட ஃப்ரெண்டாக இருந்தா அவன் இப்போ டோட்டலாக மாறிட்டான். டேய் ஜாக்கி, இப்பவே போங்கடா, நைட் மார்க்கெட்டுக்கு போங்க, மக்களுக்கு புரிய வைங்க இது டாகேஸோட இடம் இல்லை, வின்ஸ்டனுக்கு சொந்தமானதுன்னு காட்டுங்க. எனக்கு புரியுது பாஸ், நான் பார்த்துக்கிறேன். என்ன எவனாவது உங்களுக்கு நடுவில் வந்தானா அவனை போட்டு புழங்கடா, அவனுக்கு புரியணும், இன்னைக்கு நைட்டு தெரியணும் யாரோட இடம் இதுன்னு. ஓகே, நைட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா, இங்கே இருக்கிற ஆளுங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் இந்த மார்க்கெட் வந்து வின்ஸ்டனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, டாக் ஐஸ் இல்லை அப்படின்னு. இதை இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். அதாவது பணம் வாங்குற மாதிரி வசூல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இந்த கடைக்காரங்கிட்ட கேட்டால் அவன் கொடுத்துட்டான். ஓகே, இது வர அந்த குதிச்சிருச்சா? ஓகே ரைட்டு. இங்கே ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை இந்த மஞ்சள் கலரில் காட்டுது பார்த்தீங்களா, அங்கே போகணும் இப்போது. இந்த வாட்ச் கடைக்காரங்கிட்ட இப்போ கேட்கணும், என்னடா காசு கொடுப்பியா இல்லையா அவங்க கேட்டிருக்கோம். ஓகே, ஏன்னா டாக் ஐஸோட ஆள் ஒருத்தர் முன்னாடி இருக்கான் பாருங்க, அவனை பிடிச்சி இப்போ ஒரு 2 காய்ச்சினோம்னா காசு கொடுத்துருவான். இங்கே வா, இங்கே நீ பிடி போடு, உள்ளே தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ போய் காசு வாங்குங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ போய் போனோம்னா அவன் காசு கொடுத்துருவான். அப்போ தம்பி காசு எடுக்கிறியா என்ன? அதாவது என்னென்னா, அவங்க ஆளுங்க யாரோட இது அங்கே பவரோ அவங்களுக்கு தான் வந்து வசூல் வந்து பண்ண முடியும், அவங்க தான் வசூல் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து டாக் ஐஸ் வந்து அந்த கண்ட்ரோலை வந்து இவங்ககிட்ட எடுத்துகிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நம்ம வைஷன் உள்ளே வந்தனால, வைஷனை விட்டு நீங்கள் என்னென்னு பாருன்னு சொன்னனால வந்து நம்ம பார்த்தோம், பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடையில் பாருங்கள், இந்த ஒரு கடையில் வந்து நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி வசூல் வந்து அமௌண்ட்டு கொடுங்க, நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ரைட்டு, டாக் ஐஸோட ஆளுங்களாம் இங்கே இருக்கானுங்க, அவனுக்கெல்லாம் போட்டு பொழக்கணும். இப்போது ஓடு, ரெடி வாங்கடா. இப்போ இங்கே இவனுங்களை அடிக்கிற அடியில் அவனுக்கு வந்து புரியணும், ஓகே அப்போது வந்து வின்ஸ்டனோட ஆளுங்க தான் வந்து இப்போ கண்ட்ரோலில் இருக்காங்க, ஸோ அதனால் அவங்க தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. இந்த ஃபைட்டு தாங்க இதில் சூப்பராக, ஃபுல்லாக ஹேண்ட் இன் ஹேண்டு தான். மேக்ஸிமம் இந்த கன் அதிகமாக இருக்காது, இருக்கும், ஆனால் இதுக்கப்புறம் வந்து வரும். ஆனால் இந்த பொதுவாக வந்து இப்படி தானே ஸ்டார்ட் ஆகும், எல்லாரோட கேங்ஸ்டரோட இதுவுமே வந்து அடிக்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு கும்ஃபோ ஸ்டைலில் வந்து அழகாக வந்து பண்ணியிருப்பானுங்க மார்ஷியல் ஆர்ட்ஸு. இப்போ காசு கொடுத்தா பார்த்தீங்களா? அடுத்து ஒரு மஞ்சள் கலரில் காட்டுது பாருங்கள், அங்கே போகணும் இப்போது. ஓடு 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 ஓடு. ஓகே ரைட்டு, இங்கே இந்த கடைக்காரனை வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏய் என்னடா காசு கொடுக்க மாட்டேடா, டாக் ஐஸ்ரா நாங்கள் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ அவனுல போட்டு பொழந்தோம்னா முடிஞ்சது. ஓகே ரைட்டு, நான் தூக்கி போடுவோம், அந்த பக்கம் போடுவோம். இங்கே வா, இங்கே வா, வர்றா நீங்கள், டேய் நீ வாடா, போடு இங்கே, நீ வா இங்கே, இவனை இதில் வச்சு போடுவோம். அடுத்தவனை பிடி, ஒவ்வொருத்தனை பிடிச்சி அடிக்க வேண்டியது அவ்வளோதான். ஏன்னா எத்தனை நேரத்துக்கு போட்டு கூத்திக்கிட்டு இருக்கிறது. வாங்க, வாடா வாடா வாடா, தூக்கி போடு. செம, இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டு தரமாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே இது ஃபுல் கேம் பிளே இப்படி தான் இருக்கும். இங்கே வா, நீ ஓடு, உடச்சு தெளியாச்சு.
ஓகே ரைட், அந்த ஆளுக்கு பிடிச்சிருச்சு போல். ஓகேப்பா, நன்றி, தேங்க்ஸுங்க. இந்தாங்க காசு கொடுக்குறான் பாருங்க, கொடுப்பான் பாருங்க இப்போ. ஓகே ரைட், அதாவது இந்த ரீசனபுளாக இவங்க கேட்குறானுங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஓகே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் கொடுக்குறானுங்க. மாரி படத்தில் வர மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். இவ்வளோ தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய இதில் வராது. அதுவும் இப்போ ஸ்டார்டிங்கில் சுத்தமாகவே இருக்காது. கொஞ்சம் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் கோட் சூட்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு இந்த பனியன் தான் சரி. இது வந்து அவங்களோட கேங்கு பனியன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து வாங்கிப்போம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் வந்து லெவல் வந்து நம்மளோட ஃபேஸ் லெவல்னு சொல்லி ஒன்றா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது சிலது வந்து வாங்க முடியும். இப்போதைக்கு இதெல்லாம் தான் வாங்க முடியும் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது. வேறு எதுவுமே நம்ம வாங்க முடியாது. ஓகே இப்போ டோட்டலாக வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் இந்த கேங் மெம்பரில் இவனுக்கு வந்து நம்ம வெய்ஷன் மேலே வந்து ஒரு டவுட் இருக்குது அவனுக்கு. ஸோ அதை வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவனை பிடிக்கல இப்போவுமே. அதுக்கு நம்ம வெய்ஷன் வந்து நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் இங்கே தான் வளர்ந்தேன், எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்து வெய்ஷன் சொல்லிடுறாப்புல. இப்போ நம்ம திரும்பியும் வந்து வின்ஸ்டன் கிட்டே போனோம். வின்ஸ்டன் கிட்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ்டனும் ஜாக்கியும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 18K மெம்பர் ஒருத்தர் இருக்கான், மிங்குன்னு சொல்லி. அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான், அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் வின்ஸ்டன். நம்ம வெய்ஷன் வந்து சரி நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி மார்க்கெட்டுக்கு திரும்பி போகிறாப்புல. ஓகே ரைட்டு, இங்கே தான் அவனை தேடணும், இங்கே தான் அவன் இருக்கான்னு சொல்லி காமிக்குது. எங்கடா இருக்க? அங்கே பாருங்க, ஏதோ பிள்ளைகிட்ட கடலை போட்டுருக்கான் பாருங்க. டேய் எங்கடா ஓடுறா? நின்றா அப்படியே பிடிச்சி பிறந்தான்னு பார்த்தேன், ஓடிட்டுருக்கான். எஸ்கேப் போயிட்டாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எது மேலாம் ஏறி ஓடுறான் பாருங்க. வந்துட்டான்டா டேய். ஐயோ லைட்டெல்லாம் உடையுது. என்னடா டேய் மொட்டை, எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டே ஓடுறானே. ஓடா வந்துக்கிட்டே இருக்கண்டா பின்னாடி. குரங்க விட மோசமான தவறான். ஐயோ ஜஸ்ட்டு போச்சு போ. பரவாயில்ல, ஒன்றும் ஆகலை. யாருமா நீ குறுக்க வராதம்மா, போமாங்கிட்டு. யாரா நீ? அடச்சே, எனக்கு தெரியும் இங்கே ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விடுவேன். நான் விளாண்டுருக்கேன்னு சொன்ன ஞாபகம் இருக்குது. அதனால தான் சைடாக போனேன், அப்பவும் இடிச்சிட்டான் மேலே. இங்கே ஓடுறான் பாருங்க. ஓகே ரைட்டு, இது என்னது? ஓ அடியாளுங்க இருக்கானுங்களா இங்கே அவனுக்கு? வாங்கடா டே, இவனுக்குலாம் 18K மெம்பர்ஸ் நினைக்கிறேன். இங்கே வா, நீ போடு, நீ இங்கே வா, இதுக்குள்ளே போ. அவன் டே, இந்த அமுக்க மறந்துடுறேன். இந்த ஐஎமுக்குன்னு அடிக்கடி சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. வந்து அந்த லெட்டரை தான் சொல்கிறேன். அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுப்பான், அதை தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே ஓடு, அடி பின்னாடி ஓடா, சாவிடா. இப்போதைக்கு நம்ம ஃபைட் லெவல் வந்து இந்தளவுக்கு தான். இன்னும் கொஞ்சம் போகும்போது சூப்பராக ஒரு மூமெண்ட்ஸும் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம குங்ஃபு கிளாஸில் தான் கற்றுக்க முடியும். இதில் பறந்தான் பாருங்க. அவ்வளோதான். இவனை தூக்கி அந்த டஸ்ட்பின்குள்ளே போடணும், எனக்கு ஞாபகம் இருக்குது. இவன் தான் வாங்க, இதுக்குள்ளே போட்டு அது மேலே ஏறி தான் நம்ம போக முடியும். அவன் நிற்கிறான் பாருங்க. வந்துட்டா டேய், எவ்வளோ தூரண்டா ஓடுவ நீ? நில்றா டேய், ஓடிக்கிட்டே இருக்கானே. கையில் கத்தி வேறு வச்சுருக்கான். வாங்கடா ஓடி ஒன்று. எப்படி வரான் பாருங்க. பரவாயில்ல, ஒரு குங்ஃபு இது மாதிரி அப்படியே ஜாக்கி ஜான் படம் பார்க்குற மாதிரி இருக்கு வருங்க. இங்கே வாடா, ஓடு. ரத்த கிளறி தான் இதெல்லாம். வந்து தயவு செஞ்சு குழந்தைங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாற்றிடுங்க. ஏன்னா ஃபுல் 18+ தான் இந்த கேம் பொறுத்த வரைக்குமே. கழுத்தை அறுக்கிறது, கண்ணாடி திரிக்கிறது, கண்ணுக்குள்ளே குத்துறதுன்னு அது இதுன்னு என்னென்னமோ இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க.
தூக்கி போட்டு அந்த கண்ணாடி உடையும், அது மட்டும் என்னன்னு பார்க்கணும். செமையாக பண்ணியிருக்கானுங்க பாருங்க. இவன் கத்தி வச்சுருக்கான், அதனால் கவுண்டர் அட்டாக் தான் பண்ணணும். கிராப்பிள் பண்ணோம்னா குத்திடும் கத்தி வச்சு. பாருங்க, அவன் காலை துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். கூத்து பார்ப்போம். ஐயோ, ஜஸ்ட்டு இந்த அமுக்கிறது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுதுங்க. இல்லை சுற்றி சுற்றி வர்ற, எப்படி இருந்தாலும் அடிப்பண்டா. சாவு. ஓகே ரைட்டு, அவனை போட்டு பிறந்தாச்சு. போலீஸ் வந்துட்டானுங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பெண்ட்ரோ இருக்கார், அவர் வந்து பேசி தான் காப்பாற்றி விடணும். பேஷன், நான் இன்ஸ்பெக்டர் டெங். உங்களோட ஃபைல்ஸ் நான் பார்த்தேன். எவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தடவை அரெஸ்ட் ஆயிருக்கீங்க. இன்னும் திருந்தாம இப்போ லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கீங்க. சொன்னா நீ கேங்கில் சேர்ந்துருக்கீங்க இல்லை? இப்படியே போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அவ்வளோதான் காலி ஆகிடும். உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஆஃபீஸர், நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். நான் இப்போ தான் உணர்றேன் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் இப்படி இருந்திருக்கக்கூடாது. உண்மையாக நான் நல்லபடியாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நின்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி மேடம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பார்த்தேன். இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளோதான். சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து வெளியே வரலாம். ஓ சூப்பரிண்டெண்டன்ட், நான் இந்த அக்யூஸ்டை இன்ட்ரோகேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிப்போச்சு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? உங்களோட சுப்பீரியர் ஆபீசரா நான் இதை சொல்றேன், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சார், என்கிட்ட கையிலே ஆதாரம் இருக்கு. இவன் சன்னானியில இருக்கான். என்னால இப்படி ஒரு குற்றவாளியை வெளியே விட முடியாது சார். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படிப்பட்ட குற்றவாளியை எப்படி வெளியே விட முடியும்? அப்புறம் அது மட்டும் இல்ல சார், அவன் அந்த மார்க்கெட்ல. ஐயோ கடவுளே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அவன் நம்மள ஒருத்தன் தான். என்ன கடவுளே, பெண்ட்ரோ அந்த டோருக்கு பக்கத்துல போய் கொஞ்சம் மைக் வச்சு சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். பரவாயில்லவே, நம்ம இவ்வளவு நம்பலாம். எது நம்பலாமா? நான் இப்பதான் இவ்வளவு பாக்குறேன். கங்க்ராச்சுலேஷன் டெங், இப்போ நீங்களும் நம்ம டீம்ல ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க. இதோட நம்ம நிறுத்திக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி வேவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சமாளிச்சு தான் அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல சார், இப்போ வரைக்கும் நான் அவருக்கு ரொம்ப டார்ச்சர் எல்லாம் கொடுக்கல. நீயும் கூட ஜாக்கிரதையா இருக்கணும் வே, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வந்து என்னால காப்பாத்திட்டு இருக்க முடியாது சார். இங்க பாருங்க, போதும் வே, போதும். இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேணாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே கேமர்ஸ், இந்த மாதிரியான கேமிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.